நம்ம பார்க்க போற தலைப்பு சென்னை கார்பரேஷன் வெப்சைட்ல பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாக்க மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் டவுன்லோட் பண்ண முடியும். இது வந்து நியூ மெத்தடு. இது வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். சென்னை கார்பரேஷன் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் அதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கீழே வாங்க. இதுல வந்து பர்த் அண்ட் டெத் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல தான் வந்து மொபைல் நம்பர் கேட்குது. அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா மொபைல் நம்பர் கொடுத்து என்டர் பண்ணி உள்ள போயிடலாம். இப்போ மொபைல் நம்பரே பதிவு பண்ணல அப்படிங்கும்போது கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்படின்றது பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது உங்களுடைய நேம் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய நேமு மொபைல் நம்பரை டைப் பண்ணுவீங்க. அதாவது யாருக்குனாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறத அவசியம் கிடையாது. பேரு உங்க பேரே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதான் இப்போ நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த கட்டத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதை ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்துடும். அதாவது மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லலாம். இப்போ நம்ம பதிவு பண்ண மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதான் திரும்ப வந்து ஓடிபி வரும் நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி இந்த கடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதா இப்போ வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது பர்த் சர்டிஃபிகேட் பேஜ், அதாவது என்னென்ன டீட்டெயிலாம் என்டர் பண்ண அப்படின்ட்டு. இதில் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம என்டர் பண்ண வேண்டியல. முக்கியமாக வந்து டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் இந்த கேப்சா வேல்யூ பார்த்து என்டர் பண்ணுங்க. இது 3 மட்டும் போதும். இது வந்து மெயின். இது இல்லாமல் நம்ம வந்து என்டர் பண்ணாமல் நெக்ஸ்ட் போக முடியாது. இதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். நம்ம வந்து இதில் வந்து சர்ச்சில் போயிட்டு அம்மா பேர் இல்லை அப்பா பேர் அவங்க பேரோடைய ஒரு ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தோம்னாக்க, அதாவது சர்ச்சில் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம யாருடைய பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணுமோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். இல்லை அப்படின்னா அப்படியே கீழே வாங்க. இதில் வந்து பேஜ் வைஸாக இருக்கும். நம்ம வந்து பேஜ் பை பேஜ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறதுனால பண்ணலாம். நம்ம வந்து மேலே சர்ச்சில் வந்து சர்ச் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. அது மாதிரி சர்ச் பண்ணிட்டு வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணா போதும், நமக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். இது